எல்லாத்தையும் அப்படியே கலந்துக்க வேண்டியதுதான். இதுக்கு பேர் வந்து கார போண்டா. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக போண்டாவுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இது மாதிரி போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பச்சி இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தட்டி போடுங்க. ரொம்ப உருண்டையாக போட்டிங்கன்னா அப்புறம் வேகாது. அவர் நல்லா இல்லைன்னா எங்களை கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று நான் கல்யாணம் பண்ண பிறகு அறிந்து கொண்டே. இப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போட்டோம்னா அப்படியே வெந்துகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே, நல்லா வெந்துருச்சிங்கன்னு ஒரு மனசாட்சியோடு நாங்களே எடுப்போம். ஓகே, இதுக்கு வெங்காய போண்டா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கையை சுட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. அதெல்லாம் கண்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கட்டியாக இருந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ மீன் நான் போண்டாவை சொன்னேன், யாரும் தப்பாக எடுத்துக்கோண்டா. ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். என் மாமனார் நல்லா பச்சி போடுவாராம் அப்படின்னு என் மனைவி சொன்னான். நானும் சாப்பிட்ருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைமு, அதுவும் பச்சை தான் சொன்னேன். ஓகே ஓகே, நல்லா பதமான சூடுக்கு வந்துவிட்டது, நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்னென்னா நாங்கள் அதுக்கு வந்து என்ன சட்னி ஊற்றி, தேங்காய் சட்னியா? ஆமாம், பொட்டுக்கடலை இல்லையா? அதான் அக்கா வாங்கிட்ட சொல்லியிருக்கோம். தேங்காய் சட்னியும் பொட்டுக்கடலை சட்னியும் செய்ய போகிறோம். ஓகே, வடை ப்ராசஸ் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நாங்கள் போடுறோம். எல்லாத்தையும் வீடியோவில் காட்ட முடியாது. ஓகே பா.